ஹலோ எஸ்பிஎஃப் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கிறிஸ்டராஜ், நாகர்கோவில். என்னோடய ஐடி SBO VDP 55207. எதுக்கு இந்த ஆடியோனா, எஸ்பிஓவில் என்னோடய அனுபவங்களை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக. எதுக்கடா இப்போ ஷேர் பண்ணுற, முந்தைய ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போது நோட்டீஸ் போர்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் எனக்கு கிட்டத்தட்ட எல்லா மெம்பர்ஸுமே இது வந்து நாட் அப்செட் கூப்பன் அப்படிங்கிறதுல ஆப்ஷன் கூட நிறைய பேர் ரிலீவ் ஆகி போயிட்டுருக்காங்க. ஒருவேளை இந்த ஆடியோ கேட்குறதுனால யாராவது கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ணத்தில் இந்த ஆடியோ போடுறேன். ஏன் போடுறேன்னா, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த SBOவில் இருந்துட்டு கடைசி நேரத்தில் எல்லோரும் இறங்கி போகிறது எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொரு 3 மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நம்ம 3 மாதத்துக்கு பிறகு ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு. கிடக்கூடிய எல்லா டவுன்லைனர் எல்லோரும் ஃபோன் பண்ணி முடிஞ்ச அளவு இந்த 3 மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த ஆடியோ ஒருவேளை யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய அனுபவங்களை இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் நவம்பர் 2021 இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அதுவும் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்டு மூலமாக. அந்த ஃப்ரெண்டை நான் அதுக்கு முந்தி பார்த்ததில்லை. அந்த ஃப்ரெண்டு மூலமாக தான் இந்த SBOக்குள்ளே நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் நான் ஜாயின் பண்ணது வந்து ப்ரீமியம் பிளானில் எதுக்கு ஜாயின் பண்ணேன்னா, அப்போவும் பேசிக்கில் ரெஃபரெல்லாம் கொடுக்க சொன்னாங்க. நம்மளை நம்பி இவனும் வரமாட்டான் அப்படிங்கிறதுனால நான் ப்ரீமியமில் ரெஃபரல் கிடையாது, அதனால் டேரெக்டாக ரெஃபரலில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி ஒரு 3 மாதம் ஒர்க் போயிட்டு இருந்து இடையில ஒரு சின்ன வேண்டதெல்லாம் பண்ணேன். 2 வருஷத்துக்கு முந்தைய இந்த கம்பெனி விட்டு நான் போக முடியாது. நான் போகாமல் இருக்க காரணம் சங்கர் சார், நம்மளோட அட்வைசர், நம்மளோட ட்ரெயினர். SBOவில் எப்போ ஆடியோ நோட்டீஸ் போர்டில் ஆடியோ வந்தாலும் அவர் மட்டும்தான். இன்றைக்கி வர அவர் தான் எல்லாரையும். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அன்றைக்கி 47 60 தான் இருந்தோம். இன்றைக்கி 3 லட்சம் பேருக்கும் அவரோட ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும்தான் இந்த 3 லட்சம் பேரை இன்னும் வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்குது. அவரோட வாய்ஸ் தான் எங்களோட நம்பிக்கை. அவர் என்ன சொல்கிறாரோ அதில் ஒரு நல்லது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்லது இருக்கும்னு இல்லை, நல்லது தான் இருக்கும். அதை தவிர வேறு எதுவும் இருக்காது. அவர் சொல்கிறபடி தான் இன்றைக்கி வர நாங்கள் கம்பெனியில் போயிட்டுருக்கோம். இதில் ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு டைமில் இந்த கம்பெனி விட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போகக்கூடியது. போகாமல் காரணம் சங்கர் சார் தான். அது எப்படின்னா, எங்களுக்கு டாஸ்க் தருவாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட டைமில் சென்ட் பண்ணணும். அதாவது சோஷியல் மீடியாவில் அந்த ஜாப்ஸ் குரூப்பில் தான் சென்ட் பண்ணணும். அப்போது அவ்வளோ மெம்பர்ஸ் எப்பவும் புது குரூப்பில் ஷேர் பண்ணணும். ஒரே குரூப்பில் ஷேர் பண்ணால் அதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாங்கும் போது நானே ஒரு சொந்தமாக ஒரு 4-5 குரூப், அந்த சோஷியல் மீடியா குரூப்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி எனக்கு, அதாவது SBO நோட்டீஸ் போர்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் விங்ஸ் ஆஃப் அச்சர் இப்போ நாங்கள் இருக்கிறோம். அதில் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி, இதில் நீங்கள் போஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள், இது நான் உருவாக்கின குரூப் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுற விதமாக நான் பண்ணேன். ஒரு 4-5 நாள் போயிட்டு இருந்து இதில் ஒரு நல்லவர் நம்ம விங்ஸ் ஆஃப் அச்சூர்லேருந்து அவர் அட்மின் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணார். அட்மின் டீம்லேருந்து ராஜேஷ் சார் ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க, அதனால் அதை உடனே எல்லாம் டெலிட் பண்ணுங்க அப்படின்னாரு. டெலிட் பண்ணிட்டேன். அதில் என்ன பிரச்சனைனா, எனக்கு ஒரு 15 பேர்கிட்ட அப்படி பண்ணியிருந்து நான் கொடுத்த லிங்கில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது அவங்கள எல்லாத்தையும் டெர்மினேட் பண்ணுறதாட்டம் அப்படி நிறைய பேசி இருந்துச்சு. அப்போ சங்கர் சார்ட்ட ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் நான் பண்ண தப்புக்காக அந்த 15 பேரை நீங்கள் தண்டிக்காதீங்க, நான் வேணால் ரிலீவ் ஆகி போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரே சொன்னார், நீங்கள் ரிலீவ் ஆகி போனதுக்காக நான் சொல்ல, இது ஒரு குறை. இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் நாங்கள் வந்து அதை பார்த்துட்டோம். அப்போ இதை வந்து நாங்கள் நிவர்த்தி பண்ணிப்போம். அதனால் நீங்கள் போன பிறகு இப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா இதுமாரி யாராவது புதுசாக பண்ண வருவாங்க. அப்போ எல்லோரும் போயிட்டே தான் இருக்கணும். நீங்கள் போகிறதும் போகாததும் உங்கள் விருப்பம். இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இனி இப்படி தப்பு இங்கே நடக்காத மாதிரி நாங்கள் பார்த்துப்போம். இது இன்கேஸ் நீங்களே பண்ணால் கூட இனி அதில் போஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சங்கர் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. நீங்கள் போகணுன்னு நான் சொல்லலை, உங்களோட விருப்பம். அந்த ஒரு டைம் அவர் ஃபோன் பண்ணி பேசலை, இல்லை நான் அவர்கிட்ட பேசலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த SBOட்டு போயிருப்பேன். ஏன்னா அன்றைக்கி நாங்கள் கஷ்டப்பட்டது, இன்றைக்கி நான் அதோட ருசி, அந்த கனி வந்து நல்ல அருமையாக ரசிச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அதனால் நிறைய பலன். 8,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 80,000 விட நான் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டேன். அப்போ
சோஷியல் மீடியாவிலே 8000 சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு அதிக அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இது வரைக்கும் இந்த இந்தியாவில் இல்லை. மற்ற பல பிளாட்ஃபார்மில் இருக்குது. 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா கட்டி எடுக்கிற மாதிரி. அந்த 1,00,000 2,00,000 ரூபாய் நம்ம ஒரு வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். நான் 8000 இன்வெஸ்ட் பண்ணி 80,000 இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். இதில் நிறைய ட்ரிப் பிரேக் ஆச்சு, சாஃப்ட்வேர் இஷ்யூ. இப்போ வந்து யாரோ ஒரு புண்ணியவதி தெரில, ஆர்பிஐயில் கம்பெனி கொடுத்து ஒரு 4 மாதம் பிரேக் ஆகி திருப்பியும் ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டார்ட் ஆகி வர கண்டிஷனில் என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த ரிலீவ் ஆகி இந்த கூப்பன் பிளானை அப்செட் பண்ணாமல் நாட் அப்செட் கொடுத்து ரிலீவ் ஆகி போகிறாங்க. அவங்க நான் என்ன சொல்லேன், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு மரத்தை வைக்கிறோம், மரம் வளருது, காய் கொடுக்கலன்னு சொல்லி அடுத்த மாதமே அது அந்த காய் வந்து மரம் பூக்கலாம், காய் கொடுக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு 3 மாதம் தான் இந்த டைம். இந்த 3 மாதம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா அந்த மரத்துக்கு நம்ம ஒரு தண்ணி ஊற்றி அதில் உரம் வச்சு அந்த 3 மாதம் அந்த மரம் காய்க்கும், அந்த காயோட நம்ம ருசிக்கலாம். அது மாதிரி தான் இந்த எஸ்பிஓ அந்த கண்டிஷனில் தான் எஸ்பிஓ இருக்குது. இந்த டைமில் நீங்களாம் இறங்கி போகிறது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து கூப்பன் பிளானில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அதிகமாக பேமெண்ட்டு கட்டுற மாதிரி இருந்துச்சு. நம்மளோட மெம்பர்ஸ் என்றைக்குமே சங்கர் சார் எஸ்பிஓ டீம், அட்மிட் டீம் எல்லாமே நமக்கு நன்மை செய்வது மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க. அப்படி யோசித்து தான் அந்த அமௌண்ட்டை குறைச்சி மாதம் 7,000 ரூபா வச்சு கட்டுறது மாதிரி இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இத்தனை பேர் கிட்டத்தட்ட நான் இப்போ லாகின் பண்ணி பார்க்கும்போது 1000க்கு மேலே நாட் அப்செட் சொல்லி எல்லோரும் ரிலீவ் ஆகி போகிறாங்க. பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கூட யோசித்து பாருங்கள். இனி இதுக்கு மேலே இந்த ஆடியோ கேட்குறவங்க கண்டிப்பாக யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஆல் எஸ்பிஓ ஃபேமிலிஸ்.